தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதகுல வரலாற்றில் ஒரு முக்கியமான இரவில் அறிவித்த வார்த்தைகள் தான் இவை. இவ்வுலக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தியின் முதல் வாக்கியமே பயப்படாதிருங்கள் என்பதாகும். பயம்தான் மனிதனின் மிகப்பெரிய சிறைச்சாலை. எதிர்காலம் குறித்த பயம், தோல்விகள் குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம் என பலவிதமான பயங்களில் நாம் வாழ்கின்றோம். ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பு இந்த அனைத்து பயங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. தூதன் அறிவித்த செய்தி வெறுமனே ஒரு செய்தி கிடையாது, அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி ஆகும். ஏன் இந்த செய்தி இவ்வளவு முக்கியமானது? சமாதானத்தை கொண்டு வந்தது. இயேசுவின் பிறப்பு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த பகைமையை போக்கி நித்திய சமாதானத்தை கொண்டு வந்தது. ஆம், ரட்சிப்பை உறுதி செய்தது. எல்லா ஜனத்திற்கும் ரட்சிப்பு உண்டு என்பதை இந்த நற்செய்தி உறுதி செய்தது. இந்த நற்செய்தி ஒரு குறிப்பிட்ட சிலருக்கானது அல்ல, அது எல்லா ஜனத்திற்கும் உரியது. இந்த உலக வாழ்வு தற்காலிகமானது, ஆனால் மகிழ்ச்சியான நற்செய்தி நமக்கு நித்திய ஜீவனையும் பரலோக ராஜ்யத்தில் ஒரு பங்கையும் உறுதியளிக்கிறது. இதனால் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு உயர்ந்த நோக்கம் கிடைக்கிறது. அது தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதும் இந்த நற்செய்தி பிறருக்கு பகிர்வதும் ஆகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மெரி கிறிஸ்மஸ். காட் பிளஸ்.